ஆம், வணக்கம். நாம இன்னைக்கு அந்த பேசிக் சயின்ஸ் கான்செப்ட்ல அடுத்த ஒரு 10 பார்க்க போறோம். ஸோ 41 to 50 நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு 4வது வீடியோ. 1 to 10 1, 11 to 20 2, 21 to 30 3, 30. ஓகே, இது 5வது வீடியோ ஆக்சுவலி. ஓகே, எத்தனை வீடியோ போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஏன்னா நிறைய இருக்கு. போக வேண்டிய தூரம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு வந்து பார்ன் ஹேப்பர் சைக்கிள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லாட்டிஸ் எனர்ஜி அதை பத்தி சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக். அது வந்து நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல. Series of chemical reaction that describe the formation of an ionic compound from its constituent elements. ஸோ அதுக்கு உண்டான இருந்து அயானிக் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆகுது. அதோடைய அந்த சீரியஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் பார்ன் ஹேப்பர் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த அயானிக் காம்பவுண்ட் லேட்டிஸ் எனர்ஜியை பார்க்கறதுக்கு மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் அப்படிங்கிறாங்க. It allows us to calculate the lattice energy of ionic compound, which is the energy released when the ions come together and form the சாலிட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அயான்ஸ்லாம் சேர்ந்து சாலிடாக ஃபார்ம் ஆகும். அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் லேட்டிஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய பார்ன் ஹாப்பி சைக்கிள் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கும் ரெண்டு ரெண்டு கீவேர்டை நீங்கள் ஞாபகம் அது போதும். அது ஈஸியாக ரெஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்துச்சு. அதாவது இன்சுலேட்டர் நம்மளுக்கு தெரியும். அந்த இன்சுலேட்டரை நீங்க ஒரு மினிமம் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அது கண்டக்டரை மாறிடும். இன்சுலேட்டர் ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் நம்ம சொல்லுவோம், சச்சஸ் ஏர், ஆயில், பிளாஸ்டிக். ஏன்னா நம்ம சுற்றி இருக்க கார் பார்த்தீங்கன்னா ஒரு டைஎலக்ட்ரிக். நல்ல வேலை கரண்டை கண்டக்ட் பண்ணல. பட் இந்த ஏருமே கரண்டை கண்டக்ட் பண்ணும், கண்டக்டரை மாறும். ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய மினிமம் வோல்டேஜ் தான் அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு போட்டிருப்பேன். இதை இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, தட் இஸ் எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இன்சுலேட்டர் மெட்டீரியல் நீங்க வோல்டேஜ் கொடுக்குறீங்க, ஒரு த்ரெஸ்கோல்டு வோல்டேஜ் அது வந்து தாண்டிட்டு எக்ஸிட்ஸ் திஸ் த்ரெஸ்கோல்ட், அந்த மெட்டீரியல் என்ன ஆகும்னா அதோட இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டியை விட்டுரும். அப்போ கரண்ட்டை அலோவ் பண்றதுக்கு ரெடி ஆயிரும். அந்த ஃபினாமினா பேர் தான் நம்ம எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுன் சொல்லலாம், அது டை எலக்ட்ரிக் பிரேக் டவுன் சொல்லலாம். இப்போ நான் அந்த ஏரோடைய பிரேக் டவுன் வோல்டேஜை கொடுத்துருக்கேன். ஸோ ஏர் வந்து இன்சுலேட்டர், அதாவது டை எலக்ட்ரிக், கண்டக்ட் பண்ணும். எப்போ அப்படின்னா வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்டிபின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, அது வந்து மூணுமே ஒரே, அதாவது யூனிட் கன்வென்ஷன், அவ்வளோதான். மில்லிமீட்டரில் கொடுத்தா 3 kV/mm. சென்டிமீட்டரில் அப்படின்னா 30 kV/cm. இதுவே மீட்டர்ல கேட்குறாங்க. ஏன்னா நம்ம சென்டிமீட்டர் மீட்டர் போடும்போது 10^3 வரும். அப்புறம் கிலோவில் ஒரு 10^3 வரும். ஸோ ரெண்டும் சேர்ந்தா 10^6. அதனால 3 × 10^6 வோல்ட்/மீட்டர். ஸோ அதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, மில்லிமீட்டர்ல கேட்குறாங்களா சென்டிமீட்டர், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மில்லிமீட்டர் பார்க்கும்போது 3 தான் போடணும். நம்ம சென்டிமீட்டர் பார்க்கும்போது 30 போடணும். ஸோ அங்கே நம்ம பார்த்துக்கணும். இதுவே இப்போ 10^6க்கு பதிலாக நம்ம எம், அதாவது கேபிட்டல் எம் போடுவாங்கல்ல, மெகா, அதை கூட போடுவாங்க. சரியா, மெகா வோல்ட்/மீட்டர் கூட போடலாம். ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரீடர் ரியாக்டர். ஸோ இதுதான் ரொம்ப நான் சர்ச் பண்ணி தலை வலிச்சுட்டு, ரொம்ப பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான லைன். ஆனால் பட் நிறைய அதில் டைப்ஸ்லாம் இருந்துச்சு. அதையும் நான் இன்வால்வ் பண்ணலாம் பார்த்தேன், பட் ரொம்ப போய்கிட்டே இருந்ததுனால அது இன்னொரு கிளாஸில் பார்த்துக்கலாம் விட்டேன். ஸோ இது வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் தான். ஆனால் இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் பார்த்தீங்கன்னா அது என்ன கன்சியூம் பண்ணுறோம், எப்படியும் ஃபியூலை கன்சியூம் பண்ணும், அது நம்மளுக்கு தெரிஞ்சோம். அந்த ஃபியூல் கன்சியூம் பண்ணுறதை விட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியர் ஃபியூல் வந்து அதிகம். அந்த மாதிரி ரியாக்டரை பிரீடர் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பொதுவாக எல்லாத்துக்கும் ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டருக்கு ஃபியூல் கொடுப்போம், யுரேனியம் அந்த மாதிரிலாம் கொடுப்போம், கன்சியூம் பண்ணும். பட் கன்சியூம் பண்ணுறதை விட அதிகமான நியூக்ளியர் ஃபியூலை கொடுத்ததுன்னா அது பேர் பிரீடர் ரியாக்டர். சரியா, ஸோ நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெர்டைல் மெட்டீரியல், அதாவது ஃபிஷனபிள் மெட்டீரியல், நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்லாம் நீங்கள் உண்டு, அதையும் நான் வேணா இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன். ஸோ ஃபெர்டைல் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம்-238, இது வந்து இதாகாது, பிரியாது, நேச்சுரலாக பிரியாது. யுரேனியம்-238 இதுதான் நேச்சுரலாக அபாண்டன்ஸாக கிடைக்கும். இதை ஒரு நியூட்ரானை வச்சு நீங்கள் பம்பாட் பண்ணும் போது, மோத வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபிஷியல் மெட்டல் வரும். ஃபிஷியல் மெட்டல்னா அந்த இதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபிஷனபிள் நம்ம சொல்கிறோம்ல ரியாக்ஷன், அதாவது அப்படியே உடஞ்சி உடஞ்சி ரியாக்ஷனாக மாறிட்டு இருக்கும். சச்சஸ் ப்ளூட்டோனியம் 239. ஏன்னா ப்ளூட்டோனியம் 239 அப்படியே இருக்காது, கொஞ்ச நேரத்தில் டிஸ்இன்டகிரேட் ஆகும்.
ஆனால் யுரேனியம் 238 இல்லை. ஸோ அதனால அது ஃபெர்டைல்னு சொல்கிறாங்க. அதையும் நான் ஃபெர்டைல், ஃபிசைல், நான் ஃபிசைல் அப்படிலாம் இருக்குது. அதை நான் இன்னொரு கிளாஸ் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி மாற்றும் இந்த இடத்துல ஒரு ஃபெர்டைல் மெட்டீரியலை நம்ம வந்து நியூட்ரன் வச்சு பண்ணும்போது ப்ளூட்டோனியம் இதாக வரும், விச் கேன் பி யூஸ்ட் எஸ் ஏ ஃபியூல். ஸோ அதை தான் பிரிடர் ரியாக்டரில் நம்ம ஃபியூலாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோன் டார்ஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டார்ஸ் பற்றி, டெய்ல்டு ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். பிளானட்டை விட பெருசு, ஆனால் ஸ்டாரை விட சின்னது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சன்னை விட சின்னது, எர்த்தை விட பெருசு. சரியா? இந்த மாதிரி நம்ம பிளானட் ஸ்டார் வச்சு பார்க்கணும். ஸோ அதனால இது ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக பிளானட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஓன் லைட்டு கிடையாது, மற்றதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் விடும், நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஓன் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், பிகாஸ் ஆஃப் டியூ டு அதில் ரியாக்ஷன் நடக்கனால, நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கனால. ஆனால் இந்த ப்ரௌன் டார்ஃபில் அது நடக்காது. சரிங்களா? ஏன் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் ஹேஸ் நாட் எனஃப் மாஸ். அதுக்கு அந்த அளவுக்கு மாஸ் இல்லை, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷனை மேக் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு மாஸ் இல்லை. அதனால அது வந்து ஓன் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. சரிங்களா? நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் இந்த கோர்ஸ் விச் இஸ் த ப்ராசஸ் தட் பவர் ஸ்டார்ஸ் போட்டிருக்கேன்னா, பவர் ஸ்டார்னா அந்த ஸ்டாருக்கு பவர் கிடைக்கிறதே ஃபியூஷன் ரியாக்ஷன் அதுதான். ஆனால் இதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நடக்கிறது இல்லை ப்ரௌன் டார்ஃபில். ஓகேவா? அதனால ஃபெயில்டு ஸ்டார்னு சொல்கிறாங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ். இந்த ப்ரௌன் டார்ஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளானட்டை வச்சு ரெஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வச்சு தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக ஏதாச்சும் பண்ணலாம், ஆனால் ஜூபிட்டர் வச்சு பண்ணுறாங்க. ஜூபிட்டரோட டயாமீட்டர் கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஜூபிட்டரோட மாஸ் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஜூபிட்டரை விட 13 to 80 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். ஸோ அந்த மாதிரி மாசை கம்பேர் பண்ணுற மாதிரி சைஸையும் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரோட டயமீட்டரை பார்த்தீங்கன்னா அதை விட டைப்பிக்கலி 10 to 20% லார்ஜராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி சைஸை மாசை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசுனா ஒரு கிட்டத்தட்ட 13லேருந்து 80 டைம்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி, சைஸு 10லேருந்து 20% டயாமீட்டரில் அதிகமாக இருக்க மாதிரி. அண்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 200 to 400 கெல்வின்ல. பட் டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து இதை சொல்லலாம், லைக் -73 டிகிரி செல்சியஸ்லேருந்து 127 டிகிரி செல்சியஸ், விச் இஸ் மச் கூலர் தென் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோடைய டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்லையும் பார்த்துக்கோங்க அண்ட் கெல்வின்லையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து அதிலே தான் இப்போ காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் டார்ஃப் வந்து பிரைமர்லி கம்போஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான், வித் சம் ஹெவியர் எலமெண்ட்ஸும் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் பார்த்தேன். அதாவது டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் சொல்கிறாங்க, LTY அப்படின்னு. எல் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட்டஸ்டாக இருக்கக்கூடியது, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 2000 கெல்வின் அப்படி இருக்க மாதிரியும். டி டைப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலராக இருக்கக்கூடியது, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 500 to 1500 கெல்வின். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸ் பார்த்துக்கோங்க. ஒய் வந்து இருக்கையில் ரொம்ப ரொம்ப கூலாக இருக்கக்கூடியது. ஸோ LTYல ஒய் கூலு, எல் ரொம்ப ஹாட்டு, வித் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பிலோ 500 கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரைட். ஸோ அண்ட் 45 போனால் பக் மினிஸ்டர் ஃப்ளோரன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்பன், நம்மளுக்கு வந்து கார்பனில் வந்தீங்கன்னா ஆலோட்ரோப் பார்த்தீங்கன்னா 2 எண்ணம் கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று வந்து கிராஃபைட் கேள்விப்பட்டிருப்போம், அடுத்தனா கிராஃபைட், அப்புறம் டைமண்ட் கேள்விப்பட்டிருப்போம். மூணாவதாக ஒரு டைப் அதுதான் இந்த ஃப்ளூரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் 60 கார்பன் ஆட்டம் இருக்குமா, ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது இது விளாடும்ல கால்பந்து விளாடும் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குமா, அந்த ரெசமில் இருக்குமா. ஸோ அதுதான் பக் மினிஸ்டர் ஃப்ளோரைன்னு சொல்லிட்டு. இதுதான் இட் இஸ் எ மெம்பர் ஆஃப் ஃப்ளோரைன் ஃபேமிலி ஆஃப் மாலிகுல் போட்டிருக்காங்க, விச் ஆர் த டைப் ஆஃப் கார்பன் அலோட்ரோப். ஏன்னா நம்ம சொன்னோம் ஏற்கனவே கார்பனுடைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, கிராஃபைட்டு, டைமண்ட்லாம். இது ஒரு டைப்பு. அண்ட் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஃப்ளோரைன் டு பி டிஸ்கவர்டுன்னு போட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் உண்டான அந்த ஃப்ளோரைன் கண்டுபிடிச்சது. இதுக்கப்புறம் லேட்டராக கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. ஏன் இந்த நேம் வந்துச்சு பக் மினிஸ்டர் ஃப்ளோரைன் அப்படின்னு சொல்ல, பக் மினிஸ்டர் அப்படின்னா ஒரு அரங்கம் வந்து அந்த ஷேப்ல இருக்கும், ஒரு கால்பந்து ஷேப்ல இருக்கும் அந்த பக் மினிஸ்டர் அதுங்கிறத. அந்த இதில் நீங்கள் நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷேப் வரும் ஒரு குவாலிக்கா சைஸ்ல மாதிரி. ஸோ அந்த இதை வந்து நேமை இதுக்கும் வச்சிட்டாங்க. இதுவும் அதே மாதிரி இருக்கனால
அதுக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்காண்டி இப்படி வச்சிருந்தாங்க. ஓகேவா? ரைட். 46 ராபர்ட் வில்ஹம் பன்சன். ஸோ நம்ம வந்து புன்சன் அல்ல பன்சன், சரி புன்சன், ஓகே, புன்சன் பர்னர் பற்றி நம்ம கெமிஸ்ட்ரி லெவலில் படிப்போம். அந்த டீ எரியதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். அவர் தான். அவருடைய மேஜர் இன்னும் நான் நினைச்சேன் அந்த இது புன்சன் பர்னர் மட்டும் தான் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனால் நிறைய அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புன்சன் பர்னர் 1855ல நம்ம லேபரேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃப்ளேம் தரக்கூடிய ஒரு டிவைஸ், ஹீட்டிங், ஸ்டெரிலைசிங், கம்பஸ்டன் பண்ணுறதுலாம். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் யூஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. பன்சன் ரோஸ்கோ லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்கு. அண்ட் இவர் வந்து குட்ஸவ் கிறிஸ்டாஃப் கூட கொலாபரேட் பண்ணி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. சயின்டிஃபிக் டெக்னிக் ஃபார் ஸ்டடிங் லைட் எமிட்டட் ஆர் அப்சர்வ் பை சப்ஸ்டன்ஸ் அப்படிலாம் பண்ணியிருக்காரு. சரிங்களா? கிரெடிட் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி as a space scientific technique for studying light emitted or observed by substance. ஏன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா நம்மளுக்கு தெரியும், அந்த லைட் ஒரு சப்ஸ்டன்ஸ் எமிட் பண்ணதில் அப்சர்வ் பண்ண அதை பற்றி உண்டான சயின்டிஃபிக் டெக்னிக் படிக்கிறதுக்கு அவர் டெவலப் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. தே டிஸ்கவர் தட் ஈச் எலமெண்ட் ஹேஸ் எ யூனிக் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட். ஏன்னா இதை வச்சு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வச்சு படிக்கும் போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக்கான ஸ்பெக்ட்ரம் இருக்கு, அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ ஸ்பெக்ட்ரம் கிடைச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இதுக்கு இதுதான், ஏன்னா ஏற்கனவே இன்னும் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, கம்பேர் பண்ணிடுவாங்க. ஓகே இந்த இந்த ஸ்பெக்ட்ரம் வந்திருக்கா, இந்த எலமெண்ட் உள்ளான ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு. திஸ் லீட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அனலிட்டிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு போட்டிருப்பாங்க. இந்த புன்சன் ராஸ்கோ லா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா 1850ல புன்சனும் பிசிசிஸ்ட் ஆகஸ்டஸ் வில்ஹம் ரோஸ்கோவும் ஒரு புன்சன் ரோஸ்கோ லா வந்து ஃபார்ம் பண்றாங்க, விச் டெஸ்கிரைப் த ரிலேஷன், ரெண்டுத்துக்கும் ரிலேஷன், அதாவது லைட்டோட இன்டென்சிட்டிக்கும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது தான் இது. பர்டிகுலர் இந்த கான்டெஸ்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் லைட் அந்த கெமிக்கல் ப்ராசஸ். ஃபோட்டோசிந்தசிஸில் நமக்கு லைட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். ஸோ அது அப்புறம் அந்த கெமிக்கல் ப்ராசஸில் லைட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பற்றி ரிலேட் பண்ணக்கூடிய அந்த லா தான் அது. சரிங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்டாக கண்டுபிடிச்சிருப்பார் புன்சன், சீசியமும் ரூபீடியமும். ஸோ 1861ல் புன்சன் அலாங் வித் குர்சோ ஒரு கிட்ஸ் ஆஃப் நம்ம முன்னாடியே பார்த்தோம், எலமெண்ட்டை கண்டுபிடிக்காங்க, சீசியம் கண்டுபிடிக்காங்க. லாட்டின்ல சிசிஎஸ் அப்படின்னா ஸ்கை ப்ளூ அப்படின்னு அர்த்தமா, யூஸிங் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஏன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலாம் டிஸ்கவர் பண்ண நம்ம சொன்னோம். ஸோ அது வழியாக அப்படியே சீசியத்தை கண்டுபிடிச்சாங்க லேபில். சீசியம் இஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் டு பி டிஸ்கவர்ட் யூசிங் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஏன்னா இப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோப் வச்சு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்தது. அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வச்சு நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எதுனா சீசியம். ஏன்னா இது ஸ்கை ப்ளூ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பிரைட் ப்ளூ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வச்சு ஓகே சீசியம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க, ஐடென்டிஃபை பண்ணாங்க. இது இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்லாம் ப்ளூ பிரைட்டான கலர் இருந்தால் ஓகே சீசியத்துக்கு இப்படி தான் வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ரூபீடியம் 1861, அதுக்கு அடுத்த வருஷமே அவரை கூட தான், குட்ஸ் கிறிஸ்டாஃப் கூட தான் ரூபீடியம் கண்டுபிடிக்காரு. லைக் சிசிஎம் போலவே ரூபீடியம் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கும், ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. விச் வேர் விசிபிள் இந்த ஃப்ளேம் ஆஃப் புன்சன் பர்னர். புன்சன் பர்னரில் அது நல்லா விசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். அண்ட் புன்சன்ஸ் ஒர்க் ஆன் வோல்டாயிக் செல் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அவர் அந்த ஃபீல்டையும் விடலை. வோல்டாயிக் ஃபைல் அதுங்கிறது ஆரம்பத்தில் இருக்கிற பேட்டரி, அதில் அவர் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணார் எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்காண்டி. சரிங்களா? அதுக்கு தான் அவர் ஒன்று செல்லை டெவலப் பண்ணுறாரு, அதுதான் புன்சன் செல். இட் இஸ் அ டைப் ஆஃப் கால்வனிக் செல் தான். அண்ட் மோர் எஃபிஷியன்ட் தன் ட்ரெடிஷனல் டேனியல் செல். டேனியல் செல்லாம் வச்சிருப்போம் நம்ம லேபில், அதை விட கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கக்கூடியது புன்செல். சரிங்களா? புன்செல் டெவலப்டு இன் 1841 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 எண்ணம் இருக்கும். ஒன்று வந்து சிங்கு, இன்னொன்று வந்து காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? சிங்க் அண்ட் காப்பர் சல்ஃபேட். அந்த புன்சன் செல்ல தனியாகவே நான் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பேன், இங்கே லேசாக பார்த்துக்கோங்க. ஜிங்க் அண்ட் காப்பர் சல்ஃபேட் டு ப்ரொடியூஸ் ஸ்டேபிள் அண்ட் ரிலேபிள் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஏன்னா பேட்டரினாலே எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். 2 பிளேட் இருக்கும், ஜிங்க் அண்ட் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேக்கிங் இன் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இயர்லி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஸ்டடிஸ் இன் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் லைட் ரோல் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த ரோஸ் கோடு கூட சேர்ந்து. ஸோ கண்டக்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி ஆன் த ரோல் ஆஃப் லைட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன், பர்டிகுலர் ஃபோக்கஸ் ஆன் த ஃபோட்டோ கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் லைட்ஸ் ஆன் வேரியஸ் கெமிக்கல் ஹார்மோன்ஸ். ஸோ ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு அதையும் நான் ஒரு லைனால் இருக்கேன். இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தட் ஸ்டடிஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ட்ரிகர்டு பை லைட். லைட் படும் போது கெமிக்கல் ரியாக்ஷன் ட்ரிகர் ஆகுதா, அதை பற்றி படிக்கிறது தான் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி. ஏன்னா ஃபோட்டோ அப்படின்னா லைட்டு, கெமிஸ்ட்ரினா கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம். ஸோ அந்த புன்சன் செல்
இதை பற்றி நான் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கேன். புன்சன் செல்லுங்கிற ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லு. அதில் ரெண்டெண்ணா இருக்கும். ஒன்று வந்து ஜிங்கு, இன்னொன்று கார்பனு. கார்பனை வச்சு பண்ணக்கூடிய முதலான செல்லு இதுதான். அந்த ஜிங்குங்கிறது ஆனோட ஆக்ட் ஆகும். கா கார்பனுங்கிறது கேத்தோட ஆக்ட் ஆகும். இந்த ஜிங்க் ஆனோட வந்து டைலூட்டிக் சல்ஃபரிக் ஆசிட்ல முக்கி வச்சிருப்பாங்க ஒரு தனியாக ஒரு ஃபோரஸ் ஸ்பாட்டில். அதே மாதிரி கார்பன் கேத்தோடு அது வந்து ஒரு நைட்ரிக்கலோ குரோமிக் ஆசிட்ல இது பண்ணி வச்சுப்பாங்க. ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சுப்பாங்க ஒரு ஃபோரஸ் ஸ்பாட் மூலயமா. இது பண்ணியிருப்பாங்க, செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இட் இஸ் டைப் ஆஃப் ஏ கால்வானிக் செல். கால்வானிக் செல் நம்ம செல்லுனால என்ன பண்ணுவோம், கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கன்வெர்ட் கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக் எனர்ஜி. இது வந்து ஒரு பிரைமரி செல்லு. இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1.8லேருந்து 2.0 வோல்ட் வரைக்கும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.9 கொடுத்துருப்பாங்க. சில இதில் அப்ராக்சிமேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 1.8 டு 2.0 வோல்ட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் இஎம்எஃப். ஏன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் இஎம்எஃப் உண்டு. ரொம்ப அதிகமான இஎம்எஃப்லாம் வரும். இந்த மாதிரி தான் வரும். 2.5, 1.5 இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுவும் அதே தான். அண்ட் 48 பார்த்தீங்கன்னா சார்லஸ் பிரான்சிஸ் டூஃபே. இவரை பற்றி ஏன் சொல்லணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். எஸ், எனக்கே இதை படிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா, இந்த சார்ஜஸ்லாம் படிக்கும்போது சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சமின் பிராங்க்லின் தான் சொன்னார். ஏன்னா 12th புக்கில் அப்படி தான் போட்டிருப்பாங்க, பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னார்னு சொல்லிட்டு. நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். கடைசி இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆகா இவர் அதுக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாரு. ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஒன்று வந்து அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க, நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த பேர், வாய்க்குள்ள வராது. விட்ரியஸ் அல்லது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று ரெசினஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ். இந்த மாதிரி பேர் வச்சிருந்தார். ஒன் ப்ரொடியூஸ்ட் பை கிளாஸ் அண்ட் அதர் ப்ரொடியூஸ் பை ரெசின், அதான் ரெசினோஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிளாஸ் அப்படிங்கிறது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுறது கிளாஸால, இல்லோட ரெசினால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படின்னா அவர் வந்து என்ன என்ன மாதிரி திங்க் பண்ணாரு அப்படிங்கிறத கீழே சொல்லியிருப்பேன். அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லா பாடியும் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு ஆகும் எப்போன்னா ஹீட்டிங் பண்றதுனால இல்ல ரப்பிங் பண்றதுனால அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சில இதை தவிர்த்து எக்ஸப்ட் மெட்டல்ஸ், சாஃப்ட் ஆர் லிக்யூட் பாடிஸ், இதெல்லாம் தவிர்த்து. சரிங்களா? இதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு. இப்போ எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணலாம் ரப்பிங் மூலயமாவோ ஹீட்டிங் மூலயமாவோ அப்படின்னு சொல்லிட்டு மெட்டலை தவிர்த்து சொல்றாரு. சாஃப்ட் லிக்யூட் பாடிலாம் விட்டுறாரு. ஆல் பாடிஸ் இன்க்ளூடிங் மெட்டல் அண்ட் லிக்யூட். இப்போ நீங்க மெட்டலையும் லிக்விட் சேர்த்துக்கலாம். ஆல் பாடி சார்ஜ் பண்ண எப்போனா இண்டக்ஷன் மூலயமா, இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது இண்டக்ஷன் மூலயமா, தூண்டுறது மூலமா. கிளாஸ்ங்கிறது ஒரு சில்க் மாதிரி ஒரு இன்சுலேட்டர் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? பாடிஸ் எலக்ட்ரிஃபைடு, அது சார்ஜ் வந்து விட்ரஸஸ் எலக்ட்ரிசிட்டி, அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரிசிட்டி வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, எலக்ட்ரிஃபை பண்ணீங்கன்னா அட்ராக்ட்ஸ் பாடி ஆஃப் ஆப்போசிட்டா இருக்குது அட்ராக்ட் பண்ணும். உடனே அப்போ ரெசினஸ் எலக்ட்ரிசிட்டி அது அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ரெசினஸ் எலக்ட்ரிசிட்டி வச்சு எலக்ட்ரிஃபை பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட், விட்ரியஸஸ் எலக்ட்ரிசிட்டி வச்சு சார்ஜ் பண்ண ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டும் அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாது. அண்ட் சேம் சார்ஜ் ரிப்பல் ஆகுது. ஸோ இதெல்லாம் பெஞ்சமின் பிராங்க்லின் லேட்டராக கண்டுபிடிச்சது, முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாரு. சரிங்களா? எலக்ட்ரிஃபைட் விட்ரியஸ் எலக்ட்ரிக் ரிப்பல் அட்ராக்ட்லாம் பார்த்துக்கோங்க. இந்த விட்ரியஸஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் கிளாஸ் ரப்பு பண்ணணும்னு சொன்னேன்னா அதே தான். விட்ரியஸஸ் அப்படின்னா லாட்டின் நேம்ல வந்து கிளாஸ்ன்னு அர்த்தம். சரியா? இட் இஸ் ப்ரொடியூஸ்டு வென் கிளாஸ் ஆர் ஜெம்ஸ் ஆர் ரப்டு. சரிங்களா? கிளாஸ் இல்லை ஜெம்ஸ் வந்து ரப் பண்றதுனால உண்டான எலக்ட்ரிசிட்டி தான் விட்ரியஸஸ் ரப்பிங் மூலயமா. இதுவே ரெசினஸ் வெலாசிட்டி லாட்டின் நேம் ரெசின், ஆம்பர், ரெசினா ஆம்பர் அப்படின்னு வரும். அது இது பார்த்தீங்கன்னா ரப்பிங் பண்றது எதால ஆம்பரால இல்ல சில்கால பேப்பரால ரப்பிங் பண்றதுனால கிடைக்கக்கூடியது. இதே தான் பெஞ்சமின் பிராங்கில நீங்க அங்க 12th புக்கை படிச்சீங்கன்னா தெரியும். சில்க் ராடு, கிளாஸ் ராடு இதெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே ஆஹா எப்படி இருக்கு, முதலே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் 49 கிளாக் ஃபேஸ் ரூல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருந்துச்சு. அதாவது ஒரு கரண்ட் கேரிங் காயில் இருக்கு. இதுல இந்த போலாரிட்டி நீங்க ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு பார்க்கலாம், எது நார்த் போல் சவுத் போல்னு. பட் உங்களுக்கு அது இல்லாம எப்படி செக் பண்றதுக்கு, இது போலாரிட்டி அதாவது நார்த் போல் சவுத் போல் அதை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் கிளாக் ஃபேஸ் ரூல். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் கேரிங் காயில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். அப்படிதானே? கரண்ட் கேரிங் காயில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். மேக்னெட் இருந்தாலே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். அப்போ அதுல நீங்க மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் அது காமிக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் காம்பஸ்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அந்த டிப்ல இருக்கும், அது வந்து நார்த் போல டினெக்ட் பண்ணும். அதுக்கு ஆப்போசிட் ஒயிட் கலர் அது வந்து சவுத் போல். ஸோ
இப்போ நீங்க உங்களுக்கு இந்த கீழ உள்ள படத்த பார்த்துட்டு நீங்க யோசிங்க. இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கண்ணே. இல்ல செகண்ட் பிக்சர். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லியிருப்பேன். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க செகண்ட் கிளாக் வைஸ் பாருங்க. இப்ப நீங்க எதிர்த்தாப்புல பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. சர்க்குலர் காயில் இருக்கு. கரண்ட் உங்களுக்கு ஏத்தாப்புல அந்த காயில்ல எப்படி பாஸ் ஆகுது பாருங்க. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாஸ் ஆகுது. ஸோ நீங்க காயில பாக்குறீங்க. அந்த காயில இப்படி சர்க்குலர் காயிலா இருக்கு. கரண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகுது. ஸோ இதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து எமர்ஜ் அவுட் ஆஃப் திஸ் ஃபேஸ். இதுல இருந்து வெளியில வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுல இருந்து அதனால இதை வந்து நார்த் போல். அப்போ நீங்க மேக்னெட்டிக் கம்பஸ் வைக்கும்போது இது நார்த் போலா காமிக்கும். அப்போ நீங்க பாக்குறது நார்த் போல். அதனால என் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்க இப்போ சர்க்குலர் காயில்ல டைரக்ஷனை பார்த்துடலாம். அதே மாதிரி இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் வாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரை நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல காயில் இருக்கு. சர்க்குலர் காயில். அதுல கரண்ட் பாஸ் ஆகுது. ஆனா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகுது. அப்ப நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா சவுத் போல். சரிங்களா? நார்த் போல், சவுத் போல். சவுத்துனா தென் முனை. நார்த்னா வடமுனை. சரிங்களா? மேக்னெட். ஏன்னா நானே சொல்லிட்டேன், சர்க்குலர் காயில்னாலே அது மேக்னெட் ஆக்ட் ஆகும். மேக்னெட் இருந்தாலே ரெண்டு முனை இருக்கும். சவுத் போல், நார்த் போல். ஸோ எது சவுத் போல், எது நார்த் போல்னா இதை வச்சு, இந்த ரூலை வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். கிளாக் ஃபேஸ் ரூல். சரிங்களா? ஸோ அந்த பிக்சரையும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், இந்த ஃபேஸ் ஆஃப் சர்க்குலர் எல்லாம் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். லாஸ்ட் இப்போ போலாமா? கனடா பால்சம். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். பட் என்ன அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இது வந்து ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு ரெசின் தான். பிசின் அப்படின்னு நம்ம சொல்லோம்ல. ஆ, ரொம்ப கம்மு மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து எங்கன்னா அந்த ஆபேஸ் பால்சோமா அப்படிங்கிற ஒரு ட்ரீ, பால்சம் ஃபேர் ட்ரீலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரெசின் தான். சரிங்களா? அதோட பார்க், அந்த கிளை அதெல்லாம் உடைச்சி பண்றாங்க. அந்த பட்டை இதெல்லாம் வச்சு பண்றாங்க. பொதுவாக நமக்கு பிசின் பார்ப்போம். இப்போ அந்த ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தை லேசாக வெட்டினா அதுலேருந்து ரப்பர் அந்த இது வரும், லிக்விட் வரும். அதே மாதிரி தான் ரெசினும் வரும். ஆ, இந்த ரெசின். ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே பர்டிகுலராக இருக்குது பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கா, அது இன்க்ளூடிங் கனடாலாம். அதனால அந்த பேர் கனடா பால்சம் அப்படின்னு பேர் வந்துட்டு, அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு. கனடா பால்சம் ஹேஸ் செவரல் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அதில் நான் ரொம்ப சம்மரி தான் எடுத்திருக்கேன். ஆப்டிக்கல் கிளாரிட்டி. கிட்டத்தட்ட கிளாஸ் மாதிரியே இருக்கும் இந்த பனா கனடா பால்சம். அதனால கிளாஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அதனால மைக்ரோஸ்கோப் ஸ்பெசிமென்ஸ்ல மவுண்டிங் மீடியமா இதை யூஸ் பண்றாங்க. அப்ப இது ஒரு ஒன்னோட கேட்கலாம். மைக்ரோஸ்கோப் ஸ்பெசிமென்ல மவுண்டிங் மீடியமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா பால்சம் அப்படின்னு நீங்க ஞாபகம். அண்ட் கனடா பால்ஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.54 அப்படின்னு எழுதியிருக்கேன். பட் ரேஞ்ச் இருக்கு. 1.51லேருந்து 1.55 அப்படிலாம் போட்டிருக்காங்க. பட் நிறைய இதில் 1.54 போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, ரைட், இதில் இல்லைன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். அட்கசிவ் ப்ராப்பர்ட்டி நான் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து கிளாஸ் மாதிரியே இருக்கும். கிளாஸ்ல ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் அட்கசிவ் கிளாஸ் அண்ட் அதர் மெட்டீரியல். கிளாஸையும், கிளாஸுக்கும் சரி, அதர் மெட்டீரியலும் சரி, ஒட்டுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ப்ரிசர்வேட்டிவ். இது வந்து எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் வந்து டீக்ரேட் ஆகக்கூடாது, டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கெட்டு போயிரும்ல. அந்த இடத்துல அந்த கன்னடா பால்சம் யூஸ் பண்ணாங்க. அதான் பெர்சர்வ் பயாலஜிக்கல் ஸ்பெசிமென் பை ப்ரிவெண்டிங் டீகரேஷன், டிகே அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, அதுதான். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் இது வரைக்கும் போதும். அடுத்த கிளாஸில் நம்ம மீதி பார்க்கலாம். 50 அது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பாய்.